ஒரு தகப்பன் தன் வாலிப மகனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். அந்த தகப்பன் சொல்லுகிறான், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். நம்ம சின்ன வயசுல நிறைய காரியத்தை கண்டுக்காம விளையாட்டா விட்டுரும். ஆனா சத்துரு வாலிப பிராயத்துல ஒருத்தனை இடர பண்றதுக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு அநேகர் நம்முடைய பார்வை, என் பிள்ளை 10th வரை நல்லா தான் இருந்தான், என் பையன் ஸ்கூல்ல படிக்கிறது 12th வரை நல்லா தான் இருந்தான், காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான், அல்லது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான், அல்லது இந்த இடத்துக்கு இந்த வேற ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான். உண்மைதான், சூழ்நிலை அப்பதான் மாறுச்சு. ஆனா சத்துரு கண் வச்சது எப்பத்துல இருந்தே தெரியுமா? சிறு வயதுல இருந்தே. சத்துரு பிள்ளைகளை டார்கெட் பண்றனாலே அந்த பிள்ளைங்க எதற்காக குறிக்கப்பட்டவங்க தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்காக குறிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது தகப்பன் கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி. அவன் எங்க சமீபித்து வருகிறான் தெரியுமா? இயேசு. அப்ப இந்த பிசாசு இவனை கொல்லணும்னா இவனை என்ன தெரியுமா செய்யணும்? இவனை யாருக்கிட்ட நெருங்க விடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிட்ட நெருங்க விடக்கூடாது. சில பாருங்க, பிள்ளைங்க சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் விட்டு தூரமா இருப்பாங்க. நெருங்க அவன் சமீபித்து வருகையில் அவன் எதிலையாவது பிடிச்சு தள்ளி விட்டுருவான் ஏதாவது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. பாவத்தை நம்ம தள்ளலைன்னா அது நம்மளை தள்ளி விட்டுரும். சாட்டர்டே சொல்லுவான், சண்டே சர்ச்சுக்கு வாரேன்னு சொல்லுவான், சண்டே வரமாட்டான். சாட்டர்டே, மண்டே டு சாட்டர்டே வரை சர்ச்சுக்கு வரலாம்னு தீர்மானத்தில் உறுதியா இருக்கும். இந்த வாரம் கண்டிப்பா வந்துடுவேமா, இந்த வாரம் வந்துடுவேமான்னு சொல்லுவான். ஆனா சண்டே வரும்போது எதுலையாவது சாட்டர்டே நைட்டே தள்ளி விட்டுருவான். திரும்பி எழும்போது நான் இன்னைக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டா பிரச்சனை. அதை அவனை என்ன செய்யுமா? அலைக்கழிக்கும். கேட்டா பிரச்சனை. வீட்டுல பெரிய போராட்டமே வெடிக்கும். கடைசியில் என்ன முடிவுக்கு வரும் தெரியுமா? இவங்க கூட சண்டை போட்டா நமக்கும் ஆராதனை கட்டாயிரம் சொல்லிட்டு வீட்டுல போட்டுட்டு நம்ம வந்துருவோம். ஆமே. அதாவது தேவனோடு பிள்ளை நெருங்கலைனாலே பின்னாடி ஒரு ஆவி வேலை செய்யுது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதான் அந்த தகப்பனுடைய குவாலிட்டி. அந்த ஒரு ஆவி அவனை பிடிச்சிருக்காண்டவரே. அப்போ அவன் எப்படி பார்க்கறது தெரியுமா? என் பிள்ளை ரொம்ப நல்ல பையன்பா, ஆனா என் பிள்ளைய ஒரு ஸ்பிரிட் கெடுத்துட்டு இருக்கு, அது அவனை அலைக்கழிக்குது. அவன் நல்லா தான் வந்துட்டு இருப்பான், திடீர்னு அலறுவான், திடீர்னு பிரச்சனை பண்றான், திடீர்னு. அதாவது அவர் டார்கெட் இவனை அழிக்கணும். இவனை அழிக்கணும்னா இவனை யாருக்கிட்ட சேர விட்டுறக்கூடாது தெரியுமா? இயேசு கிட்ட சேர விட்டுறக்கூடாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவன் இயேசு கிட்ட சேர்ந்துட்டானா இவனை பிடிச்ச ஆவி அழிஞ்சிடும். இவன் இயேசு கிட்ட சேர விடாம இருக்க என்ன பண்ணணும் தெரியுமா? எதுலையாவது பிடிச்சு தள்ளி போடணும். இதை கேட்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு எதுலையாவது விழுந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை ஒரு ஸ்பிரிட் ரொம்ப வேலை காட்டுது உங்க லைஃபை. நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை அழிக்கிறது, உங்களை அழிக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கர்த்தர் வாக்குத்தத்தமா தந்தது ஏதோ 1ஆம் தேதி ஒரு வார்த்தை இல்ல, கர்த்தர் தூக்கி விடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவனுக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. கர்த்தர் தூக்கி எடுக்க போதுமானவராய் இருக்கிறார்.